வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மட்டும் தென்காசி சுரண்டை பக்கத்தில் ஊத்துமலை. இந்த ஊத்துமலையிலேயே கரெக்டாக தார் ரோட்டு மேலே ஒரு 800 அடி ஃப்ரண்டேஜோட தென்னை நெல்லி மரம், போர்வெல், கிணறு, இலவச மின்சாரம் அடங்கிய ஒரு 12 ஏக்கர் நல்ல சூப்பரான தோட்டம் சேல்ஸுக்கு வந்திருக்கு. லோ பட்ஜெட், நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க லோ பட்ஜெட் போடுங்கன்னு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழை போட்டிருக்காங்க, மாமரம் போட்டிருக்காங்க, தென்னை போட்டிருக்காங்க. நல்ல செழிப்பான ஏரியா. எடுத்து நீங்கள் சூப்பராக பராமரித்து ரெடி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு தோட்டமாகிடும். இப்போதைக்கு பராமரிப்பு கம்மியாக இருக்குது. செம்மண், நல்ல செம்மண், பார்த்தாலே தெரியும் வீடியோவில் எவ்வளோ செம்மண் அப்படிங்கிறது. நல்ல செம்மண் பூமி, நீங்கள் என்ன போட்டால் விளையும். கரெக்டாக எடுத்து கரெக்டாக பராமரிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல ஈல்டு எடுக்கலாம். இதில் இருந்து கரெக்டாக நெல்லி மரம் போட்டிருக்காங்க, தென்னை மரம் போட்டிருக்காங்க, கூட அண்டி மரமும் இருக்குது, எலுமிச்சையும் போட்டிருக்காங்க. நம்ம பராமரிக்கிறதை பொறுத்து ஈல்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். மொத்தம் கரெக்டாக 12 ஏக்கரு மொத்தமாக தான் கொடுப்பாங்க. இல்லை 2 பேர் சேர்ந்து வாங்கினா 2 பத்திரமா போட்டு கொடுப்பாங்க. என்ன மரம் வச்சாலும் விளையும். தென்னை மரம் வச்சுருக்காங்க. ஊடு பயிராக நீங்கள் என்ன போட்டாலும் எடுத்துக்கலாம். கிணறு, போர், ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் போட சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சில டாக்குமெண்ட் கரெக்டாக இல்லை, ஆனால் இந்த டாக்குமெண்ட் நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ போட்டு விட்றேன். தொழில் சார்ந்த தேவைக்குனாலும் எடுத்தாலும் சூப்பரான இடம். இல்லை ஒரு மாட்டு பண்ணை, ஒரு ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, இந்த மாதிரி போடனா கூட ஒரு நல்ல இடம். ஊடு பயிராக நம்ம பயிர்களை போட்டுட்டு ஒரு சைடு ஆட்டு பண்ணை, ஒரு சைடு கோழி பண்ணையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மெயின் ரோட்டு மேலே இருக்குது. தார் ரோட்டு மேலே இந்த ரேட்டு கிடைக்கவே செய்யாது. ரேட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. காவலாளி தங்குற மாதிரி ஒரு வீடு, ஒரு ஷெட் இருக்குது. ஆல்ரெடி ஒரு காவலாளி இருக்காங்க. நீங்கள் அப்படியே அவரை வச்சு கண்டினியூ பண்ணிக்கிட வேண்டியதான். நீங்கள் விவசாயம் பண்ண நினச்சா எடுத்து நீங்கள் இயற்கை விவசாயம் மாதிரி பண்ணலாம். ஆல்ரெடி இவங்க இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கொடுக்குறாங்க. தண்ணி நல்லா செழிப்பாக இருக்குது. கிணறு இருக்கிறதுனால நீங்கள் என்ன போட்டால் விளையும். பார்த்தாலே தெரியும். பக்கத்தில் உள்ள பாசனங்கள் கிணத்தை ஒட்டி இருக்க ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 போர் இருக்குது, ஒரு கிணறு இருக்குது. 2 போரையும் கிணத்துக்குள்ள கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கீழே தள்ளி கிடக்கு. ஆனால் தண்ணி நல்லா செழிப்பான உள்ள ஏரியா தான். மரச்சீனி கிழங்கு, துவரம்பருப்பு, என்ன போட்டாலும் விளையும் செம்மண்ணில். கடலை, நிலக்கடலை, வேர்க்கடலை, காய்கறியும் போட்டிருக்காங்க. கூட அவங்களுக்கு சொந்த தேவைக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் பெரிய லெவலில் பண்ணனாலும் எடுத்துக்கலாம். பீக்கங்காய் அந்தந்த பக்கம் பைப் பயிச்சு வச்சுருக்கிறாங்க. சொட்டி நீரும் போட்டிருந்தாங்க, இப்போ எடுத்துட்டாங்க. விவசாயம் அவங்க பண்ணலை, நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராகிடும். நல்ல இடம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேலி போட்டு கேட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டு ஒரு 1.25 கிலோமீட்டரில் 1.5 கிலோமீட்டர் வரும். சங்கரங்கோயில் சுரண்டை மெயின் ரோடு, அது பஸ் ரூட்டுங்கிறது. இங்கேருந்து நடந்தே போயிடலாம் பஸ் ரூட்டுக்கு. மெயின் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா சங்கரங்கோயில் பக்கத்தில் இருக்குது, இல்லை சுரண்டை பக்கத்தில் இருக்குது. ரெண்டுமே பெரிய சிட்டி. சூப்பரான லேண்டு. மொத்தத்தில் 12 ஏக்கரு. ஏக்கருக்கு 12 லட்சம் தான் கேட்குறாங்க. நெகோசியபிள் தான், பேசிக்கலாம். எலுமிச்சை போட்டிருக்காங்க கொஞ்சம் வீட்டுக்குன்னு. வேணால் நீங்கள் ஒரு பெரிய எலுமிச்சை தோட்டம் ரெடி பண்ணனாலும் ரெடி பண்ணிக்கலாம். கிணறு இருக்குது, நல்ல செம்மண் இருக்குது. நீங்கள் எப்படி ரெடி பண்ணாலும் அப்படி அந்த மண் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால் விவசாயம் தான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம். இதே ஏரியாவில் இன்னும் நிறைய இடங்கள் வந்திருக்கு நம்மகிட்ட. அடுத்தடுத்த வீடியோக்களில் போட்டு விட்டுக்கிட்டே இருக்கோம். செக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ சர்வீஸ் தான். ரெண்டு போர் இருக்குது. ரெண்டையும் கிணத்துல கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நேராக கிணத்துல விழுந்துடும். கிணத்து மூலமாக அப்படி மற்ற இடங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள். டைரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி, இல்லை விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.